கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செந்தூர் வாழ் செல்வகுமரனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காகவும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மாம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா மேடம். இருப்பியல் வாஸ்துல பல பிரம்மாண்டங்களையும் அதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி, அதாவது உள்ள மட்டும் இல்ல, நம்ம சுற்றுப்புற வாஸ்துவையும் நம்ம கவனிக்கணும், அதோட இல்லாம இடிக்காம உடைக்காம அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸையும் கொண்டு வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்திட்டு வரீங்க. மகிழ்ச்சிங்கம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க, அதாவது இன்றைக்கு 11 மணி வரைக்குமே வந்து நீங்க 20% டிஸ்கவுண்ட்டையும் கொடுத்து ஊக்குவிக்கிறீங்க. நிச்சயமாங்கம்மா. அதனால வந்து நிறைய மக்களை வந்து என்னோட பாதம் அந்த வீட்டில் படாதான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குறது. இந்த டிஸ்கவுண்ட் இந்த வாரமும் 11 மணி வரைக்கும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறவங்களுக்கு என்னோட ஃபீஸில் 20% தள்ளுபடி, 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. 11 மணி வரைக்கும் தான். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. கண்டிப்பாக மேடம். அதுக்கு வந்து நேயர்கள் சார்பாகவும் நான் உங்களுக்கு வந்து நன்றியை சொல்லுவேன். நன்றி. நன்றிங்கம்மா. அதோட இல்லாமல் இப்போ ஒரு கேள்வி, முக்கியமான சந்தேகம் இருக்கு மேடம். வீட்டினுடைய பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க மேடம். அந்த பிரம்மஸ்தானம் அது பாதிச்சுச்சுன்னா அதனுடைய உயிரிழப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு நிச்சயமா இருக்கு. அது குறித்து மேலும் விளக்கம் வேண்டும் மேடம். நிச்சயமா. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த பிரம்மஸ்தானத்தை பத்தி அதிகமா நம்ம பேசல. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நிறைய வந்து நம்ம வந்து ரிசர்ச் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து விளைவுகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நிறைய கவனிக்க முடிகிறது. ஏன்னா 6 விதிகளை பயன்படுத்தியிருக்கோம், உச்ச வாசல் வச்சுருக்கோம், வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வச்சுருக்கோம், சுற்றுப்புறத்தில் காலி இடங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம், காம்பவுண்டு சரியாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக நிறைய பேர் வாஸ்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல நிறைய தொடர் தோல்விகளும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் ப்ளஸ் வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறதையும் நிறையவே பார்க்க முடியுது. இப்போ நேரடியாக நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணும்போது அந்த நிலையில் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சைட்டுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சைட்டோட மத்திய பகுதி அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக கவனிக்கணும். ஆனால் அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒரு 30க்கு 60, 60க்கு 30 இந்த மாதிரி அதாவது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 சதுரடிக்குள்ளே ஒரு பிரம்மஸ்தானத்தை மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வீட்டோட பிரம்மஸ்தானத்தை மட்டும், வீட்டோட மத்திய பகுதியை மட்டும் நம்ம வந்து கவனிக்கணும். இதில் அதாவது கார்னர் 4 கார்னர் ஒரு பெருக்கல் மாதிரி போடும்போது சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து பிரம்மஸ்தானம். இதற்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து சைட்டை வந்து சதுரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் கவனிக்காமல் வீடு கட்டிட்டா கூட இந்த பிரம்மஸ்தானத்தில் பில்லர் வரக்கூடாது, சுவரு வரக்கூடாது, அந்த இடத்துல ஒரு கிச்சனை கொண்டு போய் வைக்கிறது, ஒரு பூஜை ரூமை கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் பண்ணும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பெருமளவுக்கு நஷ்டங்களும்
குழப்பங்களும் ப்ளஸ் வந்து இந்த உயிரிழப்புகளையும் நிறைய கொடுத்துருக்கு இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது. பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டோட மத்திய பகுதியில் எந்த வெயிட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லிட்டு 4 புறத்திலும் வீடுகள் இருக்கும், சென்ட்ரலில் வந்து ஓப்பன் இருக்கும். அதாவது பிரபஞ்ச சக்தியை அந்த சைட்டு அந்த வீடு வந்து பிரபஞ்சத்தோட எனர்ஜியை உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் அந்த மாதிரி வீடுகள் கட்டுறது அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால இருக்கிற வீட்டில் பிரம்மஸ்தானத்தை கவனித்து அந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை புதிதாக கட்டுபவர்கள் பயன்படுத்தினாலும் ஏற்கனவே கட்டியாச்சு. பிரம்மஸ்தானத்தில் பில்லர் இருக்குது, ரூம் வந்துருச்சு, சுவர் வந்துருச்சு, பூஜை ரூம் வந்துருச்சு. இப்போ அதற்கு என்ன பண்ணலாம் தொடர்ந்து கவனிங்க, சொல்கிறேன். நற்பவி, நன்றி. கண்டிப்பாக மேடம். அதாவது இன்னொரு டவுட் இருக்குது மேடம். பிரம்மஸ்தானம் அப்படின்றது வந்து அந்த ஹோல் பிளாட்லேயே வந்து நம்ம கணக்கு பண்ணி எடுக்கணுமா, இல்லை கட்டப்படுற அந்த வீட்டில் மட்டும்? அதாவது பெரிய சைட்டாக இருந்தால் அந்த பிளாட்டோட இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் போடும்போது இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் பிரம்மஸ்தானம். இது சைட்டுக்கு எடுத்துகிட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள அந்த அளவுக்கு பெரிய சைட்டெல்லாம் இன்றைக்கி கிடையாது. அதனால இருக்கிற சைட்டில் வீடு கட்டும்போது வீட்டை வந்து சதுரமாக செவ்வகமாக அமைத்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் போட்டு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் பிரம்மஸ்தானம். இப்போ இந்த பிரம்மஸ்தானத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன் வீடு. அது வந்து உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே அந்த பிரம்மஸ்தானத்துக்கு நேராக ஒரு அந்த ஓப்பனில் ஒரு கிளாஸ் வச்சுட்டேன். ஏன்னா ஓப்பனாக இருந்தது அப்படின்னா மழை வந்தால் தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய பெரிய கண்ணாடி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஒரு முற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வந்து அந்த சன்லைட் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த இடத்துல விழுகும். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். தொடர்ந்து கவனிங்க, சொல்லித்தரேன். நற்பவி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நற்பவி. கண்டிப்பா மேடம். நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். எங்கேருந்து சார் பேசுறீங்க? மேடம், திருவண்ணாமலை பேசுறேங்க. நற்பவி சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். நற்பவி சொல்லுங்க. மேடம், நற்பவி மேடம், கடலரசு மேடம். மகிழ்ச்சி, சொல்லுங்க. கிழக்கு பக்கம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் மேடம். எங்க வீடு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் அது மாதிரி இருக்குங்க. தென்கிழக்குல என்ன வச்சிருக்கீங்க? தென்கிழக்குல படிக்கட்டு இருக்குங்க மேடம். வீட்டுக்குள்ளேயா வெளியிலையா? வெளியிலங்க. அது கீழே டாய்லெட் போட்டிருக்கீங்களா? இல்ல மேடம், டாய்லெட் இல்ல. இருந்துச்சு, எடுத்துட்டீங்க. இருந்தது எடுத்துட்டீங்க. வடமேற்குல என்ன இருக்கு? வடமேற்குல பெட்ரூம் மேடம். இல்ல, பெட்ரூமுக்கு வெளியில தெரு இருக்குதுங்க. சரி, தெரு பக்கம் பக்கத்து இடம் இருக்கு மேடம். அங்க லக்கேஜ் அதிகமா இருக்குதுங்க. நிறைய வெயிட்டான பொருள் வச்சிருக்காங்க. நீங்க காம்பவுண்ட் போட்டீங்களா உங்க வீட்டுக்கு? இல்ல, போடல மேடம். காம்பவுண்ட் போடுங்க. வடமேற்கு தென்கிழக்கு பாதிக்கப்பட்டா ஹெல்த் இஷ்யூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் அப்படின்னு நீங்கள் அமைத்திருக்கும் போது நீங்கள் வந்து கேண்டிலிவர் படிக்கட்டு போடாத படிக்கட்டை தப்பாக பட்டிருக்கீங்க. அப்போ அந்த படிக்கட்டை வந்து கரெக்ட் பண்ணணும். பரவாயில்ல, அந்த படியை எடுத்துருங்க உடனடியாக. ஏன்னா இந்த தென்கிழக்கு பாதிப்பு, தென்கிழக்கு படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட்டு, வடமேற்கில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து துர்மரணங்களையும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தீராத நோய்கள், தொடர்ந்து மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. அதனால் இந்த படிக்கட்டுக்கு அடியில் இருக்கிற டாய்லெட் எடுத்தது நல்ல விஷயம். உங்கள் வீட்டோட தென்கிழக்கில் இருக்கக்கூடிய படிக்கட்டு தவறான அமைப்பில் இருக்குது. அதனால வந்து இந்த படிக்கட்டை எடுக்கிறது தான் உங்களுக்கு சால சிறந்த விஷயம். உடனடி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் நான் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வடக்கு பார்த்த வீடு எல்லாமே நல்ல கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 50% வாஸ்து அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து, அதாவது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற வேலைங்கிறத செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களே வந்து வாஸ்து வந்து ஒரு புக்கு பார்த்தோ ஒரு யூடியூப் பார்த்தோ செய்யும்பொழுது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? சரியான மருத்துவர் தானே அதை பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பண்ணின ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது ஹால் முன்னாடி வடகிழக்கு சேர்ந்த வடக்கு மத்திய பகுதி வரைக்கும் ஹாலில் ஏசி போட்டிருக்காங்க. வடக்கு சுவரில் லோடு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து ஏசி வந்து வெளியில் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எனி டைம் அந்த டோர் ஓப்பன், அதாவது க்ளோஸ்லேயே இருக்கும். இந்த ஜன்னல்களும் 24 மணி நேரமும் மூடிய அமைப்பிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி புரிதல் அப்படிங்கிறது அவ்வளோதான் வந்திருக்கு. ஏன்னா வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும், உச்சம் வாசல் இருக்கணும், எல்லாமே கரெக்டான எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு
ஏசி போட்டிருக்காங்க, வீடு கட்டி 3 மாதங்களில் பெரிய இழப்புகள், இருந்த தொழில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அங்கே ஹெல்த் இஷ்யூஸு, மன அழுத்தம் எல்லாமே வந்துடுச்சு. ஏங்கிற காரணத்தை பார்க்கறதுக்காக பிறகு தான் என்ன அழைத்திருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் மயிலாடுதுறை போயிட்டு வந்தேன். அப்போ அங்கே பார்க்கும்போது அவங்க செஞ்ச தவறு இது ஒன்று தான். ஹாலில் ஏசியை வடக்கு பக்க சவுத்தில் போட்டுட்டு ரூமை க்ளோஸ் பண்ணி ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்பப்போ ஏசி போகிறதுனால எப்போவுமே அந்த ஜன்னல் திறக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான புரிதல் இல்லாமல் நிறைய தவறுகள் பண்ணிடுறீங்க. எப்போவுமே வாஸ்து அப்படிங்கிறது, கரெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உடனடி தீர்வு அப்படிங்கிறது இருப்பியல்ல வீட்டுக்குள்ளே வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுக்குறதும் நிறைய மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், உங்களோட பேட்டர்னை மாற்றினீங்களாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதையும், காசிப் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தேவையில்லாத கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க நியாயம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டைரக்ட் கன்சல்டேஷனில் சொல்லி கொடுக்குறேன். என்னோட டைரக்ட் கன்சல்டேஷன் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் நீங்கள் இன்றைய நாளில் 11 மணிக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் உண்டு. வாழ்க வளமுடன். நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. நேர்களுடைய கவனத்திற்கு இன்னைக்கு மேடம் அவர்கள் வந்து 11 மணி வரைக்கும் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். மேடம், இந்த பிரம்மஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கான தீர்வை எப்படி மேடம் கரெக்டாக பார்த்தீங்க? நிச்சயமாங்கம்மா. இப்போ நம்ம வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கிளாஸ் வச்சு பிரம்மஸ்தானத்தில் சன்லைட் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன டேபிள் அழகாக போட்டு அது மேலே வந்து ஒரு நடராஜர், நேற்று தான் ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு, இது நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இந்த பிரம்மஸ்தானத்தில் நடராஜர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் சப்போஸ் ஒரு வால் வந்துருச்சு, ஒரு சுவர் வந்துருச்சு, ஒரு பில்லர் வந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் வச்சுட்டேன், சரி பரவாயில்ல விட்டுருங்க. நீங்கள் உங்கள் வீட்டோட ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து தென்கிழக்குலேயோ வடமேற்குலேயோ ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு ஒரு நடராஜர் சிலை சின்னதாக வாங்கிக்கிங்க. ரொம்ப சிலை வைக்க சொன்னோம்னா நிறைய பெருசெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. ரொம்ப சின்னதாக குட்டியாக நடராஜர் சிலை ஒன்று வாங்கி வெங்கலத்தில் கூட வாங்கி வைங்க, ரொம்ப நல்ல விஷயம். அது வாங்கி வச்சுட்டு அதற்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகங்கள் நம்ம எல்லாம் மற்ற தெய்வங்களுக்கு எப்படி பண்ணோம், பால், தயிர், இளநீர், இந்த மாதிரி பன்னீர், இந்த மாதிரி அபிஷேகங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் பௌர்ணமிக்கு பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி பஞ்சபூத தத்துவம் தான் நடராஜர். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு, பஞ்சபூத தத்துவம் தான் வீட்டோட எனர்ஜி, வாஸ்து அப்படிங்கிறதும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன தட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டில் ஒரு குட்டியாக ஒரு தட்டில் மண் வைங்க. இப்போ தண்ணி, அதாவது நீர் வந்துருச்சு, மண் வந்துருச்சு, அதுக்கு மேலே ஒரு தீபம், நெருப்பு சக்தி வந்துருச்சு. நீங்கள் வந்து நடராஜர் தான் ஆகாய சக்தி, ப்ளஸ் வந்து ஊதுபத்தி ஏற்றுறது வந்து அந்த இடத்துல வந்து காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், காற்றில் தான் கலக்குது, அது அப்போ காற்று சக்தி அப்படிங்கிறதும். இந்த இடத்துல பஞ்சபூத தீபம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு நடராஜர் சின்னதாக செலவு வச்சு இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சூப்பர் ரிசல்ட். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தடைகள் கிளியர் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். பிரம்மஸ்தானம் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டோட அதிர்வலைகள், வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறத மாறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிறைய ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயம் சொல்கிறேன். கோடான கோடி நம்மளோட புதுயுகம் நேயர்கள் வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிறவங்க இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் பக்காவாக உங்களுக்கு செட் ஆயிரும். அதை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எளிமையான வெற்றி, இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம நேயர்கள் எல்லாரும் ரொம்ப மிக சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியோட, அதாவது அருகு போல் தழைத்து ஆள் போல் வேரூன்றி மூங்கில் கூட்டம் போல உறவுகளோட மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆயுள் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ப்ரோக்ராம் தான் நம்மளோட இந்த நேரம், நல்ல நேரம். இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நற்பவி. சூப்பர் மேடம். இதை கேட்கும் போதே எங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது மேடம். ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். நல்லது சார். நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. இப்ப திருப்பூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க.
எங்க சைட் வந்து 80க்கு 40 கிழக்கு பார்த்த மாதிரி. சரி. அந்த ரோட்ல இருந்து 20 அடி இல்ல வரும் மாமரம் இருக்குதுங்க. மாமரம். சரி. பெரிய மரம். அது எடுக்கலாமா என்னங்கிறது கேட்கறாங்க. அதாவது இந்த மரம் எடுக்கிற விஷயத்திலே ஆகட்டும், வாஸ்துவை இவ்வளோ வந்து அதாவது 80க்கு 40ங்களா? அப்போ இது வந்து நீங்கள் வந்து கிழக்கில் அதிக காலி இடம் விட்டு வீடு கட்டியிருக்கீங்களா? ஆமாம், காலி இடம். இதெல்லாம் நிறையவே கவனிக்கணும். இந்த மாமரத்தை விட இந்த இந்த 80க்கு 40ன்னு சொல்லும் பொழுது கிழக்கில் அதிக காலி இடங்கிறதே நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகளை கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த இருப்பியல் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம். அந்த விதத்தில் வந்து நம்ம வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறத நிறைய கவனிக்கணும். இதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இன்றைக்கி 11 மணி வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து இந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கோ இதற்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கே யோசிக்காமல் வீட்டோட வாஸ்துல ஆண்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே குறைவாக இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் வருமானம் எப்படி இருக்குது? பசங்க நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? பசங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. சரி. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க. வாடகை வீடு கட்டி விட்டுருக்கோம். முன்னாடி கடை இருக்குது. சரி. 40 அடிக்கு கடை வச்சுருக்கிறோம். சரி. இப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள் பொருளாதாரத்தில்? அதாவது மோசம் இல்லைங்க. என்ன ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. ஹெல்த் எப்படி இருக்குது? அப்போ ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? விட்டுருங்க. பசங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க? ஆண் வாரிசுகள் எத்தனை உங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு எத்தனை பசங்க? சரி, அவங்க வெளியில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. அப்போ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, விட்டுறீங்க. மரமெல்லாம் நான் வந்தேன்னா நிச்சயமாக மாமரத்தை எடுக்கத்தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு அது ஒத்து வராது. இதுவே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டைக்குள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. நிம்மதி ஹெல்த் நல்லா இருக்கீங்கல்ல, ஆரோக்கியமாக இருக்கீங்கல்ல, விட்டுருங்க. நல்லா இருங்க. மகிழ்ச்சி. நற்பவி. மேடம், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து சார் பேசுறீங்க? திருச்சி. ஓகே நற்பவி சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. வணக்கம்மா. உங்களுடைய நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் எல்லாம் நிறைய பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இருக்கு நற்பவி. நன்றி நன்றி. பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். சொல்லுங்க. நன்றிமா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல செஞ்சிருப்பேன் ஒரு மகிழ்ச்சி. சரி. எனக்கு ஒரு ரூம்ல ஒவ்வொரு ரூம்ல எந்த செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. எந்த ஒரு கரெக்ஷன் செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. அதுல லெட்டின் பாத்ரூம்ல வந்து பேஷன் வைக்கணும் இல்லையா? போஷன் போற பேஷன் வச்சிரும் இல்லைங்களா? ஆமா. அதை எப்பொழுதுமே எல்லார் வீட்டுலயுமே வடக்கு பக்கத்துல வைப்பாங்க. ஆமா. தெற்கு பார்த்து உட்கார்ந்து இருப்போம், வடக்கு நம்ம முகம் வடக்கு பார்த்து இருக்கோம். சரி. நம்ம ஒரு ரூம்ல குறிப்பிட்ட அப்படி உட்காரும் பொழுது அந்த ரூம்களுடைய தென்மேற்கு பாக்கத்துக்கு நம்ம பின்பக்கம் வருது இல்லைங்களா? இத ஒரே ஒரு சின்ன விஷயம். அதாவது நாங்கள் இருப்பியல் பொறுத்த வரைக்கும் இந்த டாய்லெட்டில் வந்து இந்த கம்மோடு வந்து இந்த திசையில் வை அந்த திசையில் வைன்னு சொல்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து கிழக்கு மேற்கில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சூரியன் உதயம் அஸ்தமனம் அப்படிங்கிறதுனால இது வந்து வடக்கு சுவர் தெற்கு சுவர் அப்படிங்கிற தெற்கு சுவரத்தில் இந்த கம்மோடு வச்சுக்கிறாங்க நிறைய பேர். நல்ல விஷயம்தான். இது வந்து நான் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. இதை விட சுற்றுப்புற வாஸ்து, காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, காம்பவுண்டுக்கு வீட்டுக்கும் இடையில எப்படி இருக்குது, எப்படி லெவல் கொடுக்குங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து மேசனுக்கு வந்து அதாவது மழை பெஞ்சா தண்ணி கழுவி விடுற தண்ணி எப்படி வேணாலும் போகிற மாதிரி ஒரு ஹோல்ஸை கொடுத்துட்றாங்க. இங்கே தான் வாஸ்து வந்து நிறைய தவறுகளை உண்டு பண்ணி அங்கே பாதிக்க வைக்குது. அதனால் இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இதை தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணுறது தான் என்னோட வேலை. உங்களோட வாழ்த்துக்கும் உங்களோட கேள்விக்கும் மிக்க நன்றி நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்க? என்னங்க? கோயம்புத்தூர். நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, தெளிவா பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ந்து பேசுறோம். மகிழ்ச்சி, சொல்லுங்க. மேடம், எனக்கு ரொம்ப நாளா எதிரிங்க தொல்லைங்க, மன உளைச்சல், உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்குது மேடம். சரிங்க. வீட்டோட வடமேற்குல என்ன இருக்கு? திசைகள் தெரியுமா, சொல்ல முடியுமா? வாயு மூலையில என்ன இருக்கு? மேடம், வடமொழியில தேவையில்லாத பொருள் போட்டுருக்கு மேடம். ஒரு குடான்ற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, அதை முன்ன கிளியர் பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்கள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம். என்னோட
நேரலையில் நான் அதிகமாக பேசியிருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ தேவையில்லாத துருப்பிடிச்ச பொருட்கள் போட்டு அடைச்சி வச்சிருக்கதை எடுங்க. எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களோட மனசு. நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு அடுத்தவங்கள நினச்சிட்ருங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைங்க. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிற இந்த வாகனம் சரியாக இருந்தால் தான் இந்த உயிர், இந்த ஆத்மா அப்படிங்கிறது இதுக்குள்ளே தங்கும். அப்போ இந்த உடம்புல நம்ம வந்து தேவையில்லாத நம்ம பிள்ளைங்களை பற்றியோ இல்லை நம்ம ஃபேமிலியை பற்றியோ இல்லை மற்றவங்களை பற்றியோ தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தங்கிறது வருது. அது வந்து நமக்கு சரியாக பசி எடுக்க வைக்காது. நிறைய பேர் இன்றைக்கி தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதுவும் அதிகமாக பெண்கள், வயதான பெண்கள் வந்து அந்த குழந்தைங்களை பற்றியே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வருதும், தூக்கம் வராத ஒரு சூழ்நிலையும் உருவாயிருது. நேற்றைக்கு கூட பார்த்ததில் ஒரு அம்மாவுக்கு அவங்க அவங்கக்கிட்ட இருந்த இடத்த நல்லா 2 பெண்களுக்கும் அழகாக வீடெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நமக்கு அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசு பல யோசனைகளை, கண்ணு முழிச்சோன்னா அந்த பிள்ளைங்களை தான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்மணி அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டுருக்கு. அம்மாவுக்கு அதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன், இதெல்லாம் மறந்துட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, நீங்கள் கரெக்டான வேலைக்கு சாப்பிடுங்க, உங்களோட மருந்து மாத்திரைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எடுத்துக்குங்க, உங்களோட நல்ல வாக்கிங் போங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். இதெல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உன் வாழ்க்கை உன் கையில்னு சிம்பிளாக. இது எதிரிகள்லாம் நம்ம என்ன பெரிய நாட்டுக்கா ராணியாக நம்மளை பார்த்து எதிரிகள் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத மன அழுத்தத்தெல்லாம் விட்டுட்டு நார்த் வெஸ்ட்டில் வாயு மூலையில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நல்லாவே இருப்பீங்க. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசுங்க. நல்லதுமா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாகுமா? மகிழ்ச்சிங்கம்மா நற்பவிமா. உங்களை பார்க்காத நாளே இருக்காது எனக்கு. நன்றி நன்றி. கீழே எல்லாம் வீடு கிட்ட நல்லா இருக்கு, மாயில கட்டுறப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியுதுமா. சரிங்கம்மா. அப்போ அதுக்கு கீழே இருக்கிற வாஸ்து சரியா இருக்கு. மேலே நம்ம வந்து கட்டடம் கட்டும் பொழுது அது ஏதாவது வாஸ்து தவறுகள் வடமேற்குலையோ தென்கிழக்குலோ வரும்போது ஹெல்த் அப்படிங்கிறது பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். இது வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி 11 மணி வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்க. டிவியில் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, நேர்லேயே உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன். வாய்ப்பை பயன்படுத்திங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாகும். மகிழ்ச்சிங்கம்மா நற்பவி. உங்களை மாதிரி கோடான கோடி மக்களோட ஆதரவோடு தான் என்னோட இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரை வாழ்வாங்கு வாழ வச்சிட்ருக்கு. இது இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த கொடான கோடி நன்றிகள் நற்பவிமா. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். என்ன இந்த நேரத்தில் இப்போ யாரெல்லாம் டிவியில் பார்த்துட்ருக்கீங்களோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூடியூப்பில் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிறீங்களோ, எல்லாருக்குமே என்னோட சிரம் தாழ்ந்த உங்கள் பாதம் பணிந்த நன்றிகள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா. மேடம், இவ்வளோ அன்பான வந்து ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க சொன்னாலுமே அது நேர்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட, அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நான் லைவில் கூட நிறைய நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக பேசிடுறேன் இல்லைங்களா, அதை கூட சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி கோவப்படுவீங்களோ, வீட்டுக்கு நேரடியாக வந்தால் கோவப்படுவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நான் மக்களோட மக்களாக தான் நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்குறேன். ப்ளஸ் அதுக்கப்புறமே என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்து அவங்க வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் என்னை ஃபாலோ நினைச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து சாதாரண அன்பு என்கிற 3 எழுத்தும் நன்றி என்ற 3 எழுத்தும் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குதுங்கிற நிறைய புரிதல்கள். அது இப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய மக்களை இன்னும் நிறைய, ஏற்கனவே எனக்கு நிறைய ஃபாலோயர்ஸு, நிறைய என்னோட கிளைண்ட்ஸு பேஸ், எனக்கு கிளைண்ட் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால வந்து எனக்கு வந்து தொடர்ந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, அதில் கூடுதலாக நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால எனக்கு குறைச்சி பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். இருந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைய நாளில் 11 மணிக்குள்ளே யாரெல்லாம் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க. நீங்கள் எந்த பேமெண்ட்டும் இன்றைக்கி கொடுக்க வேண்டியதில்லை, அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு 15 நாட்களுக்கு பிறகோ 1 மாதத்துக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால நிறைய பேரை வந்து நான் சந்திக்கிற வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து இன்றைக்கு இந்த அன்பு அப்படிங்கிற
3 எழுத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிரதியுபகாரமாக நான் நன்றி அப்படிங்கிற 3 எழுத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நற்பவி நன்றி. இன்னைக்கு இல்லை மேடம், என்னைக்குமே உங்களுக்கு அந்த அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் நிச்சயமாங்கம்மா. madam. அதோட இல்லாம நீங்க வந்து நேரா போய் சந்திக்கிறீங்க, அதோட இல்லாம ஃபாலோ அப்ஸும் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மகிழ்ச்சிங்கம்மா. அந்த மாதிரியான உங்களுடைய சேவைக்கு மிக்க நன்றி. நன்றி. அதோட இல்லாம இந்த நிகழ்ச்சியை நிறைப்பகுதியை நெருங்கிட்டோம் மேடம். சரிங்கம்மா. அது நீங்க உங்களை எப்படி சந்திக்கிறது, எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி நிச்சயமா சொல்லிடுங்க. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் நானே டைரக்ட் விசிட் வரேன். உங்கள் வீடு எவ்வளோ தூரத்தில், எவ்வளோ டிஸ்டன்ஸில், எவ்வளோ மலைப்பிரதேசமாக இருந்தால் கூட, கரடமுரடான பாதைகளாக இருந்தாலும் சரி, சிறிய கிராமமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா 11 மணிக்குள்ளே 20% டிஸ்கவுண்ட்டோட உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட வாஸ்து தவறுகள் என்ன, அங்கே என்ன வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. நற்பவி மேடம். புதையகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.